நடிகர் நெப்போலியனின் மகனும் மருமகளும் பிரிந்து வாழ்வதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பியோர் மீது பெண் வீட்டார் மற்றும் மயோபதி அறக்கட்டளை சார்பாக தற்போது புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இந்த புகார் மனு குறித்தான கூடுதல் விவரங்கள். பெரம்பலூர் மாவட்டத்தோட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான நெப்போலியன், அவரோட பையன் பேரு தனுஷ், பிறவியிலேயே தசைச்சிதைவு குறைபாடு காரணமாக வீரநல்லூர்ல உள்ள மயோபதி காப்பகம் அப்படிங்கிற பகுதியில தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தாரு. இந்நிலையில அவருக்கும் ஐஸ்வர்யா அப்படிங்கிறவருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு லண்டனில் வைத்து வெகு விமர்சையாக திருமணம் வந்து நடைபெற்றது. குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த திருமணம் நடைபெற்ற நிலையில தொடர்ச்சியாக இருவர் குறித்தும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தவறான கருத்துக்கள் பரப்பப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு தவறான கருத்துக்கள் பரப்பப்படுற ஒரு சூழ்நிலையில இது இரு வீட்டாரையுமே வந்து மிகுந்த மன வருத்தத்துக்கு உள்ளாக்கி உள்ள ஒரு சூழ்நிலை வந்து தற்போது வந்து காணப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பெற்ற மயோபதி காப்பகத்தோட ஊழியர்கள் மற்றும் அதனோட நிறுவனர் எல்லாருமே சேர்ந்து தற்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறான தகவல்களை தொடர்ச்சியாக இருவர் குறித்து, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா குறித்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இதனால வந்து அவங்களுக்கு வந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூறியதோடு இல்லாம இது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்கணும், இவ்வாறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவர்கள் மீது உடனடியாக கைது செய்து அவன் அடிப்படையில் அவங்க மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல கோரிக்கைகள் வந்த நிலையில தாங்கள் வந்து மனு கொடுத்திருக்கிறதாகவும், இது குறித்த நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் அவங்க வந்து கைது செய்யப்படணும்னு கூறி அந்த நிறுவனத்தை சார்ந்த ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்டோர் தற்போது நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிதம்பரசன் அந்த மனு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மாவட்ட காவல்துறை என்ன சொல்லியிருக்கேன்னா, வெகு விரைவில் இது குறித்து தவறான தகவல்கள் பரப்புவோர் மீது முறையான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இவ்வாறு சமூக வலைதளங்கள்ல பல்வேறு முக்கிய நபர்கள் குறித்து சமூக வலைதளங்கள்ல இவ்வாறு பரப்பப்படுறது வந்து அந்த குடும்பத்தினர் மட்டுமல்லாது பலரை வந்து மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாக்குறதோட இல்லாம ஒரு பிரபல முன்னணியில இருந்த ஒரு நடிகர் மட்டுமல்லாது ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இவ்வாறு கிளப்பப்படுற ஒரு பொருளியானது அவர்கள் குடும்பத்தை மிகுந்த வேதனையை உட்படுத்தி இருப்பதை அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.